வழி வந்த ஒரு பெரியவர் வந்து அவர் இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த காமராஜர் வழியில 3 வருஷமா சிறப்பா வந்து 10வது 12வது படிச்சவங்க எல்லாத்துக்குமே விருது வழங்கிக்கிட்டே இருக்காரு. அதுவும் குறிப்பா அந்த 10வது 12வது பிள்ளைகளுக்கு ஏன் வந்து அவங்க விருது வழங்கிட்டு இந்த போதை அந்த பாதை வேண்டான்னு ஏன் சொல்றாங்கன்னா, அந்த டீனேஜ்ங்கிற வந்து 2 கட்ட வயசு. பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள்கிட்ட சொன்னாங்கன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு ஆசிரியர் வந்து சொன்னாங்கன்னா பிள்ளைகள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. நீ என்ன சொல்றது, என் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு போயிடுவாங்க. நம்ம உச்சம் பெற்ற தளபதி ஐயா வந்து என்ன சொல்றாரு, இந்த வயசுல பிள்ளைங்களுக்கு இந்த விஷயத்த சொன்னாங்கன்னா அவங்க மனசுல அது பதிஞ்சு அதன் மூலமா இந்த போதைங்கிற பாதையை வேரோட அழிச்சிடலாம். 2026ல நிரந்தர முதல்வரா வந்து இந்த போதை நீட்டையும் நோட்டையும் ரோட்ல போட்டுட்டு நம்ம ஓட்ட தமிழக வெற்றி கழகத்துக்கு போட்டு 2026ல இருந்து நிரந்தரமான முதல்வராகவும் இளைய காமராஜர் ஐயாவா இல்லாம சரித்திர பதிவேட்டில் இடம்பெற மாதிரி ஆண்டுதோறும் எல்லா படித்த நல்ல மக்களுக்கும் நிறைய கல்வி உதவி செய்யணும்னு சொல்லி திண்டுக்கல் மக்கள் சார்பாகவும்